ஸோ இது 10th எக்ஸசைஸ் 1.3 சாப்டர் 1 உள்ள எக்ஸசைஸில் கொஸ்டின் நம்பர் 4. ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஸ்லோவாக ரீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சம்க்குள்ளே வாங்க. சிலவங்க ரோம் லெட்டர் 1 2 3 4 5 என்னென்னு தெரியாமல் முடிச்சுட்ருப்பாங்க. ஸோ அதை பார்த்தாலே பயப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே போனால் ஒன்றுமே இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால் ஸ்லோவாக ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச மீனிங்கை வச்சு மற்ற உள்ளதுக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஈஸியாக புரியும். A graph representing the following representing the function f of x. ஸோ ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க, இஸ் கிவன் இன் ஃபிகர் 1.16. அப்போ அந்த கிராஃப் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இதான் அந்த கிராஃப் ஷீட். ஸோ அந்த கிராஃப் அடிச்சு பிக்சராக வரைஞ்சிருக்காங்க. எங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அந்த கிராஃப் ஷீட்டில் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த கிராஃப்ஸில் என்ன கொடுத்துருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ f of x is given in the figure 1.16. அந்த ஃபிகருக்கு நேம் கொடுத்துருக்காங்க. It is clear that f of 9 is equal to 2. f of 9ங்கிறது 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ f of 9 எங்கே இருக்கிறாங்க? இவங்க எல்லாமே x பாட்டு, இவங்கெல்லாம் x, இவங்கெல்லாம் f of x. ஸோ இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பிளேஸ் மிஸ்ஸிங்க இது எக்ஸாகவும் எடுத்துக்காங்க, இதை வந்து f of xன்னு எடுத்துக்காங்க. ஓகே, எப்போதுமே ஃபங்க்ஷன் வந்து இந்த பிளேஸ்க்கு வரும். இது f of xன்னு எடுக்கலாம், இந்த சம் பிளேசஸில் ஒய்ன்னு எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கிராஃப் வந்து நிச்சயங்க f of x ஃபார்மில் வச்சுருக்காங்க. ஓகேவா? சரி பாருங்க. அப்போ f of 9 is equal to 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ f of 9னா நிச்சயங்க இந்த வேல்யூ வந்து எக்ஸுடைய வேல்யூ. அப்போ எக்ஸில் 9 பாருங்கள், இந்த பிளேஸில் இந்த இருக்க 9, 9க்கு நேர் மேலே வாங்க, இந்த பிளேஸ் டச் பண்ணுறேன். ஸோ இந்த டச் பண்ண பிளேஸ் நேர் லெஃப்ட்டில் வாங்க, இங்கே என்ன நம்பர் இருக்குது? 2. ஸோ அப்போ இந்த வேல்யூ வந்து 9,2. ஓகே, நீங்கள் நம்ம கிராஃப் ஷீட்டில் மார்க் பண்ணும்போது இது 9,2ன்னு நீங்கள் மார்க் பண்ணுவீங்க. ஸோ இந்த வேல்யூ வந்து இங்கே எக்ஸாக இருக்கும், இந்த வேல்யூ வந்து f of x-ஆக இருக்கும். அப்போ நீங்கள் இந்த பிளேஸில் இங்கே எக்ஸுங்கிறது 9 இருக்கா? ஸோ அப்போ f of 9, ஓகேவா? f of 9க்கு நமக்கு என்ன கிடைக்குங்க? 2ன்னு கிடைக்கும். ஓகேவா? f of 9, சாரி இந்த பிளேஸில் 9 இருந்துச்சுன்னா, சாரி இந்த பிளேஸில் 9 எடுக்கும்போது இந்த பிளேஸ் f of 9 சொல்லுவாங்க. 9 இருக்கும்போது இதுக்கு பேர் f of 9 சொல்லுவாங்க. அல்லது அதுக்கு ஆன்சர் வரும்போது என்ன வந்துருக்கு? நமக்கு வந்து 2ன்னு வந்துருக்கு. ஓகேவா? இந்த ஃபார்ம் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் கொடுப்பாங்க. இது 9 f of 9 அப்படிங்கிறத அந்த பிளேஸ் வந்து இன்டர்செக்ட் பண்ண பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அங்கே வரக்கூடிய ஆன்சர் லெஃப்ட்டில் வருவீங்க 2. ஸோ அந்த ஆன்சர் வந்து 2ன்னு ரைட் பண்ணுவாங்க. இதுதான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ 9 இருக்க பிளேஸில் 2ங்க நம்பரை என்ன செஞ்சுட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த அப்போ இந்த ஆர்டர் பேர் ரைட் பண்ணும்போது 9,2. ஸோ அப்போ அந்த 2 பாயிண்ட்ஸ் தான் அவங்க ஆன்சருக்கு கொடுத்துருக்காங்க. f of 9 is equal to 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஃபாலோயிங் வேல்யூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன். அப்போ இந்த கிராஃப் ஷீட்டை பயன்படுத்தி இங்கே ஒரு ஏலேருந்து டி வரைக்கும் ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த வேல்யூலாம் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ கிராஃப் ஷீட்லேயே மார்க் பண்ணுங்கள். உங்களுக்கு புக்கில் எக்ஸாமில் கிராஃப் ஷீட் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை டேரெக்டாக வச்சிங்க பிக்சர்லேருந்து பார்த்து ஆன்சர் மட்டும் எடுத்து ரைட் பண்ணுங்கள். ஆன்சர் மட்டும் எடுத்து ரைட் பண்ணுங்கள். அப்படி ரைட் பண்ணும்போது வச்சிங்க ரோமன் லெட்டர் 1. இப்போ சொல்யூஷன் ரைட் பண்ண போகிறோம். அப்படின்னா சொல்யூஷன். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ சப்டிவிஷன் அப்படின்னா விஷன் ஃபைண்ட் கொடுத்துருக்காங்க f of 0. f of 0. ஓகேவா? நெக்ஸ்ட் பியில் என்ன கொடுத்துருக்காங்க? பி பிளேஸ் வந்து f of 7. நெக்ஸ்ட் சி பிளேஸ் என்ன கொடுத்துருக்காங்க? f of 2. டி பிளேஸ் என்ன கொடுத்துருக்காங்க? f of 10 கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பிளேஸில் ஒவ்வொன்று நினச்சிங்க நமக்கு இதனுடைய வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ நினச்சிங்க 0ங்கிறது எக்ஸுடைய வேல்யூ, 0ங்கிறது எக்ஸுடைய வேல்யூ. அப்போ நினச்சிங்க x is equal to 0 அப்படின்னு இருக்கும்போது இங்கே நினச்சிங்க x is equal to 7 இருக்கும், இங்கே x is equal to 2ன்னு இருக்கும், இங்கே x is equal to 10 இருக்கும். ஸோ இது எல்லாம் இந்த பிளேஸ் சேர்ந்தது தான். நான் டீன் மேலே போட்டுக்கலாம், கொஞ்சம் டவுன் பண்ணி எழுதியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ x is equal to 0ஆக இருக்கும்போது ஒயினுடைய வேல்யூ, அதாவது f of 0னுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பிக்சர்ஸில் பார்த்தோம்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இது இந்த அப்ளிகேஷனுடைய பேசிக் கான்செப்டை உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணதுக்கான இந்த கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுதான் கரெக்டான வே. நம்ம ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சால் மட்டும்தான் எல்லா சமயம் செய்ய முடியும். டீச்சர்ஸ் நீங்கள் இந்த மாதிரி கிராஃப் ஷீட் நீங்கள் யூஸ் பண்ணி அல்ல பெருசாக நீங்கள் ஒரு சார்ட் பேப்பர் வரைஞ்சி கூட யூஸ் பண்ணுங்கள்.
நீங்கள் போகிற ஸ்பீடுக்கு ஆனால் இங்கே ஷார்ட் பேப்பர் வரையறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. நீங்கள் போர்டில் கூட வரைஞ்சிட்டு நீங்கள் ஓவராக செக் பண்ணி காமிச்சிக்கோங்க. ஸோ அப்படி தானே. அப்போ எஃப் ஆஃப் ஜீரோங்க பிளேஸ் இதான். இப்போ எக்ஸுடைய வேல்யூ 0, ஒயினுடைய வேல்யூ 0 தான். எக்ஸுடைய வேல்யூ 0 இருந்தால் ஒயினுடைய வேல்யூ இங்கே என்ன இருக்குது கடைசியாக இந்த இருக்குது இந்த பிளேஸ். ஸோ அப்போ இந்த பிளேஸ் பாயிண்ட் மிஸ்ஸிங்க 0,9 0,9. அப்போ இதனுடைய வேல்யூ நமக்கு என்னவா இருக்கும்? எஃப் ஆஃப் 0 = 9. ஓகேவா? இந்த பார்ட் நமக்கு ஆன்சர் ஆகும். நெக்ஸ்ட் பிளேஸ் எஃப் ஆஃப் 7 என்ன கொடுத்துருக்காங்க? அது எக்ஸ் வேல்யூ இந்த இடத்துல 7 எக்ஸ் வேல்யூ 7. அது நேராக டாப்பு போங்க. இந்த கிராஃப் எங்கே இன்டர்செக்ட் பண்ணுது? ஸோ 6 பிளேஸில். அப்போ 7,6. ஓகேவா? நான் ரெட் கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குன்னா அடுத்த கலர் யூஸ் பண்ணுங்க. இந்த பிளேஸ் வரும்போது 7,6. இந்த பிளேஸ் வரும்போது 0,9. ஓகேவா? ஸோ அப்போ இப்படி ரைட் பண்ண முடிச்சிங்க. அப்போ 7க்கு என்ன கிடச்சிருக்கு? உங்களுக்கு 6 கிடச்சிருக்கு. அப்போ இந்த பிளேஸ் 6 ரைட் பண்ணிக்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2ன்னு போட்டிருக்கேன். அப்போ இந்த பிளேஸில் 2 தான் வரும். ஓகே, 2 இந்த பிளேஸில் 2 தான் வரும். அப்போ எஃப் ஆஃப் 2ன்னு கொடுத்துருக்காங்க. 2 எக்ஸினுடைய வேல்யூ 2 இருந்தால் ஒயினுடைய வேல்யூ இங்கே இன்டர்செக்ட் ஆகுது 6 இன்டர்செக்ட். அப்போ இதை ஆர்டர் பேர் ரைட் பண்ணும்போது 2,6. இப்போ இதை நமக்கு ஆன்சரில் வேணும். அப்போ 2ன்னு எடுத்தீங்கன்னா என்ன வந்துருக்கு நமக்கு ஆன்சரு? 6ன்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த பிளேஸில் 6. 7க்கும் 6ன்னு வந்திருக்கு. 7க்கும் 6 தான் வந்திருக்கு. இதுக்கும் 6 தான் வந்திருக்கு. ஓகேவா? பார்த்துக்கலாம். நம்ம எந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணுமோ அதை தான் ஃபாலோ பண்ணுங்க. நமக்கு ஆன்சர் எதனால் சேமாக வரலாம், சிலது சேமாக வராமல் இருக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் = 10. அப்போ எக்ஸ் வேல்யூ இங்கே 10 இருக்குது. ஓகேவா? எக்ஸ் வேல்யூ 10. அப்போ ஒயினுடைய வேல்யூ என்னவா இருக்கும்? இதுக்கு மேலே போகலை. இந்த பாயிண்ட் தான் மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே ஒயினுடைய வேல்யூ 0ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பிளேஸில் 10,0. ஓகேவா? ஸோ அப்போ இந்த பிளேஸ் நினச்சிங்க ஆன்சர் வரும்போது 10க்கு 0ன்னு வந்து. ஓகேவா? ஸோ அப்போ இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இதான் எண்டிங் பாயிண்ட். இல்லை இவங்க ஸ்டார்டிங் பாயிண்ட், இவங்க எண்டிங் பாயிண்ட். எக்ஸுக்கு 0 போட்டால் இதெல்லாம் வருது. அப்போ இவங்க ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட் 10,0. ஓகேவா? ஸோ இந்த கிராஃப் வச்சு நம்ம இதுக்குள்ள ஆன்சரை ஃபைண்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரோமன் லெட்டர் 1க்குள்ள வேலைக்கு முடிஞ்சிட்டு. இது வந்து ரோமன் லெட்டர் 1. ஓகேவா? நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் 2க்கு வாங்க. ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் = 1. எஃப் ஆஃப் எக்ஸ் 1 கேட்டிருக்காங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு ஒய் வேல்யூ இந்த கான்செப்டில் சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இந்த பிளேஸில் 1 இங்கே இருக்காங்க, இந்த இருக்காங்க. ஓகேவா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் 1 இருக்கும்போது அந்த வேல்யூவை ஃபைண்ட் பண்ணுங்க சொல்லுறோம். ஸோ அப்படி ஃபைண்ட் பண்ணும்போது நினச்சிட்டீங்க இந்த கிராஃப் எடுத்து நினச்சிங்க இந்த பிளேஸ்க்கு நேராக வாங்க. வரும்போது நினச்சி இந்த பிளேஸில் இந்த கிராஃபில் இங்கே இன்டர்செக்ட் ஆகுதா? ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூனா இதான் 1 கிடச்சிட்டு இந்த வேல்யூ என்னவா இருக்கும்? அது நேராக கீழே வாங்க, டிட்ட போட்டுவாங்க. இந்த பாயிண்ட்டு 9.5 வரும் அந்த பிளேஸில். ஸோ அப்போ இந்த பார்ட் வந்து 9.5 எக்ஸுடைய வேல்யூ. அப்போ இந்த பிளேஸ் நினச்சிங்க 9.5 ரைட் பண்ணணும். நீங்கள் எப்படி ரைட் பண்ணணும்? 9.5. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு டெசிமல் வேல்யூலையும் ஆன்சர் கிடைக்கும். இது எல்லாமே கண்டினியூஸாக தான் இருக்குது. ஓகே, கண்டிப்பாக டெசிமல் இதெல்லாம் ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன்ஸ் வந்து. ஸோ அப்போ நிச்சயம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அப்போ ரோமன் லெட்டர் 2 ரோமன் லெட்டர் 2ல் வரும்போது நிச்சயம் கேட்டிருக்கிறத ஆன்சர் பாயிண்ட் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம ப்ராப்பராக ரைட் பண்ணணும் அதில். ஸோ அப்போ இந்த பிளேஸ் நிச்சயங்க எஃப் ஆஃப் எக்ஸ் = 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸோடைய வேல்யூ என்னென்னு கேட்குறோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பிளேஸ் நிச்சயங்க எஃப் ஆஃப் எக்ஸ் = 1 அப்படிதானே? அப்படின்னு இருக்கும்போது இந்த பிளேஸில் அது நேரம் இந்த பிளேஸ்க்கு வரும்போது 9.5 இருக்குது அப்படிதானே? ஸோ அப்போ தேர்ஃபோர் எஃப் ஆஃப் 9.5 வேல்யூ தான் 1 இந்த பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அப்போ டேரெக்டாக என்ன செஞ்சீங்க? எக்ஸ் = 9.5. ஓகேவா? இந்த பிளேஸில் அந்த பாயிண்ட்டை 9.5 ரைட் பண்ணியிருக்கிறேன். அதாவது கிராஃப் ஷீட்டில் இந்த பிளேஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா? 9.5 வந்து எக்ஸினுடைய வேல்யூ. அதான் எஃப் ஆஃப் எக்ஸ் = 1னா அப்போ அந்த பிளேஸ் வச்சுங்க எஃப் ஆஃப் 9.5 = 1. அப்போ எக்ஸினுடைய வேல்யூ என்னவாக இருக்கணும்? 9.5. இந்த வேல்யூ எடுத்து ரைட் பண்ணிக்கிறது, அவ்வளோதான். ஓகே, இதான் நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. பாக்ஸ் போட்டுருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் லெட்டர் டிஸ்கிரைப் த ஃபாலோயிங் இன் டொமைன் அண்ட் ரேஞ்சிங் கேட்டிருக்காங்க. இன் செகண்ட் ரோமன் லெட்டர் ரேஞ்ச். தேர்ட்லேயே ஒரு பார்ட்டாக பிடிக்கிறாங்க. ஓகேவா? இங்கே டிஸ்கிரைப் த ஃபாலோயிங் டொமைன் அண்ட் ரேஞ்சிங் கேட்டிருக்காங்க. டொமைன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது ஆரோ டயக்ராம் வரையும் போது இந்த பிளேஸில் ஒரு பிளேஸ் இருக்கும், இந்த பிளேஸ் இருக்கும். இங்கே இருக்க எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் ஒரு இமேஜஸ் இருக்கணும், அப்படி தானே? அப்போ இந்த பிளேஸில் வரும்போது கிராஃபில் பாருங்கள், இங்கே இருக்க எல்லா நம்பருக்குமே ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணி தான் நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ
ஸோ அப்படி மார்க் பண்ணி ட்ரா பண்ணும்போது அப்போ இங்கே ஏதாவது கேப் இருக்கா? கேப் இல்லாமல் தான் கண்டினியூஸாக ட்ரா பண்ணியிருக்கோம். அப்போ இது என்னவாக இருக்கணும்? அது வந்து ஒரு ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் தான் இருக்கும். அப்படி தான் டெஃபினேஷன்ஸ். ஓகேவா? இல்லாமல் இருக்கலாம். நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா வராமல் இருக்கும், ஸ்கிப் பண்ணி போகும். ஆனால் ரியல் நம்பர்ஸில் வரும்போது செய்யுங்க நமக்கு வந்து கண்டினியூஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லா வேல்யூஸும் நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த பிளேஸ்க்கு வரும்போது என்ன செய்யுங்கன்னா இதில் ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட் நமக்கு என்ன இருக்குது? 10,0. எண்டிங் பாயிண்ட் 0. எக்ஸ் இந்த வேல்யூ 0 தானே. ஸ்டார்டிங் பாயிண்ட் 0,9. ஸோ இந்த பிளேஸில் ஸ்டார்டிங் பாயிண்ட் எக்ஸோடைய 0னா 0,9. அப்படியே நம்பர் எக்ஸோடைய வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய வேல்யூ கடைசி ஸ்டார்ட் ஆக எண்டாகக்கூடிய பாயிண்ட் 10,0. அப்போ என்ன செய்ய இதெல்லாம் கண்டினியூஸாக இருக்குது. ஸோ அந்த பிளேஸ் ரைட் பண்ணும்போது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓகேவா ஆஃப் த கிராஃப். ஸ்டார்டிங் பாயிண்ட் 0,9. ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லலாம். அது ஸ்டார்டிங் ஆர்டர் பேர் ஓகேவா. ஆர்டர் பேர் ஓகேவா. அப்புறம் எண்டிங் ஆர்டர் பேர் ஆர்டர் பேர். அது என்ன நமக்கு எண்டாக அப்படிங்கிறது 10,0. ஸோ அப்போ அந்த பிளேஸ் நம்ம ரைட் பண்ணும்போது வச்சுருந்தீங்க 10,0 ரைட் பண்ணிக்கங்க அந்த பிளேஸில். ஸோ 10,0 ஓகேவா. ஸோ இது ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்கக்கூடியவங்க 0லேருந்து 10 வரைக்கும் வராங்க. இவங்க தான் யார்? டொமைன் செட்டுக்குரியது. அப்போ இவங்க யார்? ரேஞ்சுக்குரியவங்க. ஸோ இந்த பிளேஸில் உள்ளவங்க வந்து டொமைன் பார்ட்டுக்குள்ளது, இவங்க நினச்சிங்க டொமைனுக்குரியது. ஓகே. இப்போ இவங்க யார்? ரேஞ்சு பார்ட்டுக்குரியது. நம்ம கனெக்ட் ஆன இவங்க செகண்ட் பிளேஸ் தான் ரேஞ்சு கான்செப்ட் எடுப்போம். ஓகே. ஸோ அப்போ அந்த பிளேஸ்க்கு வரும்போது நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இவங்க கொஸ்டின் நமக்கு என்ன கேட்குறாங்க பாருங்க. ரோமன் லெட்டர் 1, ரோமன் லெட்டர் 2 இதிலே சப்டிவிஷனாக கொடுக்குறாங்க. ரோமன் லெட்டர் 1 வந்து டொமைன் கட்டுருக்காங்க. அப்போ டொமைன் என்ன கொடுத்துருக்காங்க? இதில் ஸ்டார்டிங் பாயிண்ட் 0, இங்கே வந்து எண்டு வந்து 10. இது எல்லாமே கண்டினியூஸாக தான் இருக்குது. அப்போ என்ன செய்வீங்க? இது ரியல் நம்பர் பார்ட்டாக இருக்கும். ஓகே. அப்போ இந்த செட் என்ன செய்வீங்க? the set of all real numbers from 0 to 10. அப்போ என்ன செய்வீங்க? இது செட் ப்ராக்கெட் ரைட் பண்ணும்போது எக்ஸ்ன்னு அடிக்கிறீங்க. இந்த பாட்டை எக்ஸ் என்னவா இருக்கணும்? such that எக்ஸு 0 ஸ்டார்ட் ஆகுதா, முடியக்கூடியது 10ல் முடியுது. ஸோ அந்த பாயிண்ட் இதில் இன்வால்வ் ஆயிருக்கா? அப்போ ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் இதை விட கம்மியாக இருக்கணும். அதேமாதிரி இந்த 0 விட கிரேட்டராக இருக்கணும். அப்போ கிரேட்டராக இருக்குது. அந்த பாயிண்ட்டும் அந்த 0ங்க நம்பர் வந்ததுனால அதில் அண்டர்லைன் போட்டுக்கணும் ஈக்குவல் டு. ஓகே. அப்போ இது என்ன செய்யுங்க? இது எல்லாமே 0 10 வரைக்கும் ஒரு கேப் கூட விடல. நமக்கு கேப் இல்லாமல் தான் செய்யுங்க கிராஃப் ஷீட்டில் இருக்குது. அப்போ இதெல்லாம் ரியல். ஓகே. ஸோ அப்போ என்ன செய்யுங்க? எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல், அது ரியல் நம்பரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஓகே. செகண்ட் நல்லா கொடுத்துருக்காங்க நமக்கு. இதில் செகண்ட் ரோமன் லெட்டராக வரும்போது அதே ரீசன்ஸ் தான். ஓகேவா. ஆனால் இங்கே செய்யுங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே 0ல் இருக்குது ரேஞ்ச் பிளேஸில், இங்கே 9 வருது. ஓகேவா. ஸோ அப்போ செய்யுங்க அதே கான்செப்ட் எடுத்துன அப்புறம் 9 வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க. ஓகே. அப்போ இந்த பிளேஸில் செகண்ட் ரோமன் லெட்டர் வந்து நமக்கு செகண்டில் கொடுத்துருக்காங்க ரேஞ்சு இஸ் ஈக்குவல் டு கொண்ட செட் பாக்கெட். இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துருப்பீங்க, இல்லாட்டி எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கூட கொஞ்சம் போட்டுடலாம். ஆனால் மின்சிங்க எக்ஸ்ன்னு வச்சு யூஸ் பண்ணிட்டேன். எக்ஸ் சச் தட் அந்த பிளேஸ் மின்சிங்க இது 0லேருந்து 9 வரைக்கும் இருக்குது. 0லேருந்து 9 வரைக்கும் இருக்குது. இங்கே நீங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுவிட்டால் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நமக்கு புக்கில் ஆன்சர் வந்து எக்ஸ்ன்னு போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த பிளேஸில், இல்லாட்டி எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ்னால் எக்ஸோடைய வேல்யூ என்ன சொல்லி வர முடியுது. இது வந்து அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் தான் எடுத்துக்கிறதோ அப்படிங்கிற மீனிங் வச்சுக்கிட்டாங்க. ஓகே. ஸோ அப்போ இந்த பிளேஸ் லோயஸ்ட் வேல்யூ 0, கிரேட்டஸ்ட் வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 9. அப்போது எக்ஸு ரெண்டு கான்செப்ட் எழுதலாம். நான் ரெண்டுமே ரைட் பண்ணுறேன். எக்ஸு இந்த பிளேஸ் 0 இருக்கா? 0, கிரேட்டஸ்ட் வேல்யூ 9. ஸோ அது மிஸ்ஸிங்க 9ஓட கம்மியாகவும் இருக்கும், அதில் 0ஓட கிரேட்டராகவும் இருக்கும். அதே மாதிரி அந்த பாயிண்ட்டும் சேர்ந்து வருதுனால ஈக்குவல் போட்டுருக்காங்க. இந்த பாயிண்ட்டும் சேர்ந்து வருதுனால ஈக்குவல் போட்டாங்க. அப்போ அந்த எக்ஸில் யார்? ரியல் நம்பரு. ஓகேவா. அப்படி முடிச்சுக்கலாம். ஆர் இந்த இதை மட்டும் ஆர்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 9 0ன்னு கூட போட்டுக்கலாம். ஃபஸ்ட் 9 தான் சார் இங்கே இருக்குது, இந்த 0 ஸ்டார்ட் பண்ணுது சார். அப்போ எக்ஸு அப்படின்னு போட்டு வச்சிங்களா, இதோட இங்கே பெருசு, இதோட இங்கே கிரேட்டராக இருக்கா, இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிளேஸை. ஓகே. எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் எக்ஸு சச் தட், இது பேர் சச் தட். ஓகே. இதை இந்த 3 வேலை யூஸ் பண்ணிக்கலாம். டாட் 2 டாட் வச்சுக்கலாம், 2 லைன் போட்டு வச்சுக்கலாம், இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இதான் என்னுடைய கான்செப்ட். அந்த 4th ரோமன் லெட்டர்
வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப். ஸோ அப்போ இமேஜ் கேட்டிருக்காங்க. இமேஜ்னு என்ன சொல்லுவோம், கிராஃப் ஷீட்டில் வரும்போது நமக்கு இந்த பிளேஸில் இதுதான் இமேஜ் செட். ஓகேவா, இது ப்ரீ இமேஜ் செட்டு. ஸோ அப்போ இந்த பிளேஸில் உள்ளது தான் இமேஜ் செட்டுனுடைய வரும் சொல்லி. ஓகே, இமேஜ் செட்டு, இது ப்ரீ இமேஜஸை குறிக்கக்கூடியது. இந்த பிளேஸ் வச்சுங்க ப்ரீ இமேஜஸ். ஓகேவா, ஸோ அப்போ இந்த பிளேஸில் இருந்துச்சிங்க அவங்க கேட்டிருக்கக்கூடியது வந்து இமேஜ் ஆஃப் 6ன்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் வந்து இமேஜ் ஆஃப் 6. இப்போ 6 அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்ஸை இங்கே செலக்ட் பண்ணுதோம். இந்த 6னுடைய இமேஜ் எங்கே இருக்கும், இந்த பிளேஸில் இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி ரீச் பண்ணணும் அப்படின்னா இந்த லைனில் அப்படி போகிறோம். இந்த கிராஃபை எங்கே போய் டச் பண்ணுதோ, இந்த பிளேஸை டச் பண்ணுது பார்த்தீங்களா, இந்த 6 இந்த பிளேஸை மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணும்போது இதனுடைய லெஃப்ட் சைடு வாங்க, இங்கே என்ன இருக்குது 5. ஸோ அப்போது இவங்களுடைய இமேஜ் வந்து 5. அப்போ அந்த பிளேஸ் பாயிண்ட் நினச்சிங்க நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிக்கோங்க. அந்த பிளேஸ் நினச்சி தான் நமக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ் வாட்டினுடைய வேல்யூ 6. அப்போ 6,5. ஓகேவா, ஸோ இந்த பாயிண்ட் தான் நினச்சி நமக்கு இமேஜை ஃபைன் பண்ணக்கூடியது. அப்போ டேரக்ட் ஆன்சர் எடுத்து ரைட் பண்ணிடலாமா. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6னா எஃப் ஆஃப் 6 இஸ் ஈக்குவல் டு 5. ஓகேவா, ஸோ அப்போ அந்த பிளேஸ் நினச்சிங்க ரைட் பண்ண போகிறோம். ரோமன் லெட்டர் 4. image of 6, x is equal to 6. இப்போ f of 6 is equal to 2. ஓகேவா, f of 6 நமக்கு நினச்சி அந்த வேல்யூ கிடைக்கும். அவங்க தான் நினச்சி இமேஜ் ஆஃப் 6 ஆகும். ஸோ f of 6 வந்து 5. ஸோ 5 இந்த வேல்யூ தான் எப்படி எழுத போகிறாங்க, இமேஜ் ஆஃப் 6 எழுத போகிறாங்க. இமேஜ் ஆஃப் 6 இஸ் அல்லது ஈக்குவல்னு போட்டுக்கோங்க. இஸ் 5 அப்படிதான். ஸோ இதில் எதுவும் டவுட்னா நான் கேட்டுக்கோங்க, நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுதேன். புரிஞ்சது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்க்கறதுக்கு அவங்களுக்கும் நீங்கள் ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு